இது என்னது ரியாக்ஷன் குடுக்குது அப்படின்னு பார்த்து இங்க செல் அடிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆல்ரெடி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெளிவா சொல்றேன் கேளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹைஸு ஓகேவா? இந்த இடத்துல செல் அடிப்பாங்கன்னு தெரியும். 2வது தடவ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி ஒரு சிலர் இங்க செல் அடிச்சிருக்கலாம். ஸ்டாப்ஸ் இங்க மேல இருக்கலாம். ஓகேவா? இது ஒருத்தர் இல்ல. நெறைய பேர். ஓகேவா? ஸோ தென் இந்த இடத்துல ஒரு சின்ன ரியாக்ஷன் நடக்குதுல்ல. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு சிலர் செல் அடிக்கலாம். ஸ்டாப்ஸ் அதே ஹைக் மேல இருக்கலாம். ஸோ தென் அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, பிரைஸ் கோ அப் பண்ணி மேல போய் இது உடைக்கும். மேல இன்னும் என்ன பண்ணுவாங்க? ஸோ பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்லாம் உள்ள வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை அடிச்சு ஸ்டாப் லாஸ் இந்த லோல வைக்கலாம். ஓகேவா? ஆல்வேஸ் ரீட்டெயில் ட்ரேடர் யூஸ் ஸ்டாப் லாஸ் அட் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. ஓகேவா? அந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குல்ல, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. அந்த ஃபார்மேஷன்ல மட்டும் தான் கேண்டில்ஸ் வைப்பாங்க. ஸ்டாப் லாஸா வைப்பாங்க. இங்க இருந்த வச்ச ஸ்டாப் லாஸ் கலெக்ட். இங்க வச்ச ஸ்டாப் லாஸ் கலெக்ட். இங்க ஆல்ரெடி உள்ள இங்க மார்க்கெட் கீழ புஷ் பண்ணும்போது எம்எஸ்எஸ்க்கு புஷ் பண்ணும்போது வேகமா புஷ் ஆவறதுக்கு ஸ்டாப் லாஸ் இன்ஜினியர் பண்ணிட்டாங்க. யாரு? அல்கோஸ். ஓகேவா? அவங்க வார்த்தையில சொல்லணும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸ்மார்ட் மணி. ஓகேவா? ஸோ அவங்க இன்ஜினியர் பண்ணிட்டாங்க. எல்லாமே ரெடியா? கிளியரா? ஸோ இங்க என்ட்ரி ட்ரிகரா? ஓகேவா? கன்ஃபர்மேஷன் என்ட்ரி ட்ரிகர் மார்க்கெட் ஆர்டர் போட்டாச்சு. சடார்னு உழுவுமா? ஆல்ரெடி ஸ்டாப்ஸ். ஹியூஜ் செல் ஆர்டர்ஸ். லிக்விடிட்டி போல் ஈக்குவல் டு ஹியூஜ் ஸ்டாப் ஆர்டர்ஸ். நிறைய ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கும். அந்த இடத்த எடுத்துச்சா? ஓகேவா? ஸோ தென் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து இங்கே ஏமாத்தி விட்டுருச்சா? ஓகேவா? ஸோ தென் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ரேட்டர்ஸ் உள்ள கொண்டு வந்துருச்சா? அவுட். ஸோ டோட்டலி எந்த அளவு ரீட்டைலர் உள்ள கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்துட்டு ப்ரைஸ் வில் ட்ராப் அவுட் டு செல் சைடு. ஆர்எல்ஸ் இந்த இடத்துல ஏதாவது ட்ரா ஆன் லிக்விடிட்டிக்கு போகும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தட்ஸ் இட். ப்ரைஸ் இதை தான் செய்யும். வேறு எதுவுமே புதுசாலாம் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. இதே தான் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு கிடக்கும். ஓகேவா? உனக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இது என்னது? இங்கே ஸ்டாப்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ரியாக்ஷன் கொடுக்குறானா தூக்கி பிரேக் அவுட்னு கொடுத்தானா இங்கேருந்து எடுத்துகிட்டு விழுவலாம். ஓகேவா? ஸோ அதே தான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுது அப்படின்னா, இது இப்போ ஒரு சின்ன இது சொல்லணும்னு வச்சுக்குவேன். ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அடம் போகிறேன். ஸோ இது ப்ரீமியம், இது டிஸ்கவுண்ட்னு வச்சுக்குவேன். ப்ரைஸ் ஓகேவா? இன்னும் கொஞ்சம் மேலே போட்டுருங்க. இது ப்ரீமியம், இது டிஸ்கவுண்ட். மேலே இருக்கிறது ப்ரீமியம். ஓகேவா? நான் எந்த டூல் போட்டாலும் சரி, இந்த டூலில் மேலே இருக்கிறது ப்ரீமியம், கீழே இருக்கிறது டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ அப்படிங்கும் போது இது ஒரு வாரமாக வச்சா நல்லாயிருக்கும். ஓகே, வச்சுக்கலாம். ஸோ தென் அந்த மேலே ப்ரீமியமில் இருக்க ஸ்டாப்ஸை என்ன சொல்கிறது? ட்ரான் லிக்விட்டி கீழே இருக்குன்னு வச்சுக்குவேன். ட்ரான் லிக்விட்டி இங்கே இருக்குது. ட்ரான் லிக்விட்டியை ப்ரைஸ் சொல்ல இங்கே ரெட் கலரில் வச்சுருக்கல, இதான் ட்ரான் லிக்விட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்குவேன். ஓகே, திஸ் இஸ் ட்ரான் லிக்விட். ஓகே, அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து இங்கேருந்து எப்படி இந்த பக்கத்தில் இவ்வளோ தூரம் வந்துட்டு சடார்னு போயிட்டு இங்கே ட்ரான் லிக்விட்டி அடிக்காமல் இவ்வளோ தூரம் மேலே வரான் அப்படின்னா உன் கண்ணில் பார்க்க வேண்டியது இந்த ஒரு லிக்விட்டிக்காக அவன் வருவானா? இட்ஸ் ப்ரீமியம். இது ப்ரீமியமில் இருக்குது. ஒரு சில சினாரியோவில் மட்டும்தான் இந்த பக்கத்தில் இருக்க ப்ரீமியம் லிக்விட்டியை தட்டிட்டு ஒரு எஃபிஜில இருந்து விழுந்துருவான். எல்லா டைமும் அப்படி இல்லை. அவன் வர்றது இங்க இருக்க லிக்விடிட்டி வச்சிருக்கான் பாத்தியா? அந்த லிக்விடிட்டியை தட்டிட்டு விழுவலாம். ஓகேவா? அதுக்கான காரணம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் சொல்லிட்டேன். பார்க்கலன்னா போய் கவனமா பாரு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ நவ் we are diving into these liquidity holes. ஓகே, பை சைடு லிக்விடிட்டி அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் தான் ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கும். ரீசெண்டாக வந்த ஸ்டாப் ஆர்டர்ஸ். இது என்னது? இது பை சைடு லிக்விடிட்டி, இது செல் சைடு லிக்விடிட்டி. இன்னொரு தடவை ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். வாட் இஸ் திஸ்? இஸ் அ செல் சைடு லிக்விடிட்டி. செல் சைடு லிக்விடிட்டி நடந்தது என்ன? ஓகே, திஸ் இஸ் செல் சைடு லிக்விடிட்டி. புது பையர்ஸ் உள்ள கொண்டு வந்ததா? அழகா வந்து செல் சைடு எடுத்ததா? தட்ஸ் இட். பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டிங்கிறது கரண்ட் மார்க்கெட்டில் ரீசெண்டாக ஹைஸ் அண்ட் லோஸ் கிரியேட் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் பை சைடு அண்ட் செல் சைடு. ஓகேவா? லிக்விடிட்டி போல் அப்படிங்கிறது ஆல்ரெடி மார்க்கெட் இன்ஜினியர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இன்ஜினியர் பண்ணிட்டு ஸோ அந்த இதில் இருந்து ப்ரைஸ் லைக்லி அது வரைக்கும் புஷ் பண்ணிட்டு அங்கேருந்து ட்ராப் ஆகும். சேம் சினாரியோ ஃபார் சார்ட், சேம் சினாரியோ ஃபார் பை.
அப்படியே வைஸ் விசா அப்படியே தலைகளாக இருக்கும். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், லிக்விடிட்டி போல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அங்க இருந்து ட்ரான் லிக்விடிட்டி பக்கத்துல போயிட்டு வந்துட்டு இங்க இருக்க லிக்விடிட்டி போல்ஸை தட்டிட்டு நிறைய பையர்ஸ் ஆல்ரெடி பையர்ஸ் இருப்பாங்க. அவங்களையும் என்ன பண்ணும், அவங்களோட ஸ்டாப் லாஸஸ் கலெக்ட் பண்ணிட்டு புது செல்லர்ஸை கொண்டு வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு திரும்பி இங்க இருக்க பை சைடு எடுக்கும். இது என்னது, இப்போதைக்கு பை சைடா மாறிடும். இட்ஸ் நேம் இஸ் பை சைடு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட், இட்ஸ் பை சைடு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ இது என்னது, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா இது என்னது, இட்ஸ் ஷார்ட் டேர்ம். வாட் இஸ் தட், இது என்னது, ஷார்ட் டேர்ம் லோ. ஷார்ட் டேர்ம் லோ மார்க்கெட் தட்டுனுச்சா, இது இன்டர்மீடியட் டேர்ம் லோவா, இங்க ஒரு ஷார்ட் டேர்ம் லோ கிரியேட் பண்ணியிருக்கா. ஸோ இது என்னது, ஸ்டாப்ஸ் எடுத்துச்சா, எம்எஸ்எஸ் கொடுத்துருச்சா. இப்படி எல்லாத்தையும் நம்ம அலைன் பண்ணுவோம். கடைசியில் எல்லா டாப்பிக்கும் நான் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட் கிளாஸஸில் வந்து எல்லா டாப்பிக்கும் அலைன் பண்ணி எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அப்போ எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நான் அங்கே சொல்கிறதெல்லாம் புரியும். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். கண்ணை மூடிக்கிட்டு லிக்விடிட்டி இருக்குது, நான் செல் அடிக்கிறேன், பை அடிக்கிறேன், பிடிஆர் இருக்குது, என்னை காப்பாற்றி விட்டுறோம், எதுவுமே மதிக்காது மார்க்கெட்டில். ஓகேவா? ஐசிடி ட்ரேடர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவன் பொழைச்சிக்குவான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் மக்கப் பண்ணுவேன் பள்ளமாக அட்டி வாங்குவான். ஓகேவா? பள்ளமாக அட்டி வாங்குவான், முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். ப்ரோ இது செல் சைடு ப்ரோ, பை சைடு ப்ரோ அப்படின்னு நீ பாட்டுக்கு போய் குதிக்கக்கூடாது. கொடுக்கும் இந்த இடத்துல செல் ஸ்டாப்ஸ் இருக்கும். இது என்னது, லிக்விடிட்டி போல் செல் ஸ்டாப்ஸ் இருக்குது. இங்கே எம்எஸ்எஸும் கொடுக்கும், லோவர் டைம் ஃப்ரேமில் உனக்கு இங்கே எம்எஸ்எஸும் கொடுக்கும். ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவான், ஒரு சில நேரத்தில் சடார்னு தூக்கிட்டு போய் இங்கே அடிப்பான். என்ன பண்ணுவான், சடார்னு தூக்கிட்டு போய் இங்கே அடிப்பான். இங்கெல்லாம் போகாது ப்ரைஸ், அப்படியே இப்படி வரும், இங்கே வந்து கீழே அடிப்பான். நீ என்ன பண்ணியிருப்ப, ஆல்ரெடி நீ என்ன பண்ணி வச்சிருப்ப, இங்க வந்து இங்க எம்எஸ்எஸ் பார்த்து இங்க ஒரு எஃப்இஜி கிடைக்கும், இங்க வந்து என்ட்ரியை போட்டு வைப்ப. சாரி, செல் என்ட்ரி இல்லை, பை என்ட்ரி. லாங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சாரி இந்த இது போகலாம். நீ லாங்கு போவ, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை வச்சுட்டு அல்லது இங்கே இருக்க எஃப்இஜி ஏதாவது பிடிஆர்ஐலேருந்து என்ட்ரியை போட்டு இது வரைக்கும் ஹைஸ் டார்கெட் பண்ணுவ. யாரு, ஐசிடி ட்ரேடர் மக்கப் பண்ண இப்படி தான் பண்ணுவான். ஓகேவா? ஆனால் என்ன பண்ணும் ப்ரைஸு, இங்கேருந்து இங்கே போகாமல் சடார்னு உனக்கு எம்எஸ்எஸ் கொடுத்து சடார்னு வந்து கீழே எஸ்எல் அடிச்சுட்டு கீழே போகும். நீ பேன்னு முழிப்ப, எங்கடா அப்படி போகுது இப்படி போகுது, எம்எஸ்எஸ் கொடுத்தது, லிக்விடிட்டி எடுத்துருக்கு, லிக்விடிட்டி கீழே பிடிஆர் கூட இருக்கும். அடிஷனல் கன்ஃபர்மேஷன், இந்த லிக்விடிட்டி கீழே ஒரு எஃப்இஜி எனி பிடிஆர் இருக்குன்னு வச்சுக்குவேன், பிடிஆர் தொட்டுருக்குது, மீன் த்ரிஷோல்டு தொட்டுருக்குது, 50% தொட்டுருக்கு, அது தொட்டுருக்கு, இது தொட்டுருக்கு, எல்லா கன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஓகேவா? ஆனால் ப்ரைஸ் வந்து இங்கே வந்து அடிக்குது அப்படின்னு அப்படி ஒரு இது இருக்கும். ஓகேவா? எல்லா கன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஆனால் அப்போ நீ உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண என்ன தெரியுமா சொல்லுவேன், இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு, இந்த எஃப்இஜி வந்து தட்டிட்டு போயிடுச்சாட்டுக்கு அப்படின்னு நினைப்பேன். ஸோ அது எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம் தப்பு. இப்பெல்லாம் பார்க்குற உனக்கு இப்பெல்லாம் நடக்குது, எம்எஸ்எஸ் நடக்குது ப்ரோ, என்ட்ரி எடுக்கிறேன் ப்ரோ, பட் ஆனால் ஆக்சுவல் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது ப்ரோனா நீ பார்க்குற இடம் தப்பு, நீ ட்ராப் ஆகிட்ட. தட்ஸ் இட். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, உனக்கான ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருக்குது. அப்படிங்கும் போது உனக்கு இங்கே என்னதான் லிக்விடிட்டி இன்ஜினியர் பண்ணி வச்சிருந்தாலும், என்னதான் ஹைஸ் வச்சு லோஸ் வச்சிருந்தாலும், உன்னோட ட்ரான் லிக்விடிட்டி இங்கே கீழே இருக்குதுங்கும் போது இந்த ஆல்ரெடி இன்ஜினியர் பண்ண லிக்விடிட்டியை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி, ஓகேவா, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்து இட்ஸ் அ டர்ட்டில் சூப், ஒரு லோ ரீசன்ட் ஹையை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஹையை தூக்கிட்டு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை இங்கே ஒரு பிடிஆரை அலைன் பண்ணிட்டு அழகாக இங்கேருந்து கீழே தான் வரும். எதனால? ஒய் பிகாஸ் ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருக்கு. ஓகேவா? ட்ரான் லிக்விடிட்டி மேலே இருந்தால் இதெல்லாம் தட்டிட்டு மேலே போகும், ட்ரான் லிக்விடிட்டி கீழே இருந்தால் எல்லாம் இங்கே ஒன்னையே ட்ராப் பண்ணி விட்டு கீழே வரும். ஓகேவா? ஐசிடி படித்தா மட்டும் எஸ்எல் அடிக்காதுன்னு இல்லை, ஐசிடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தாதான் எஸ்எல் அடிக்கிறதுல வந்து எஸ்எல்ஐ ரெடியூஸ் பண்ணலாம். எஸ்எல் அடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், எஸ்எல்ஐ ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ஐசிடிக்கு 72% தான் இன்ட்ரேட், அப்போ மீதிலாம் எஸ்எல் தான் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் கோ. ஓகேவா கைஸ்? ஸோ இந்த டயக்ராம்லாம் ஃபுல்லாக டெலீட் பண்ணி விட்றேன். ஸோ தட்ஸ் இட். இந்த ப்ரைஸ் வந்து இங்கே செல் சைடில் எடுக்கும், எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அது இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு சொல்ல போகிற டாபிக் தான், இங்கே சொல்கிறேன் பார், எங்கே இருக்குது ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ்.